மொரட்டுவ பல்நோக்கு சேவை கூட்டுறவு சங்கத்திற்கு பணிப்பாளர் சபையை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் அண்மையில் இடம்பெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தனது வெற்றியை கொண்டாடுவதற்காக பெருந்தெருவிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் பட்டாசு கொளுத்திய நிலையில் அங்கு பொருட்களை விநியோகிப்பதற்காக வருகை தந்திருந்த சிறிய லொரி ஒன்றில் பட்டாசு தீச்சுவாலை பட்டதில் லொரி சேதமடைந்தது. இந்த விடயத்திற்கு லொரியின் சாரதி தனது எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. எவ்வாறெனினும் சம்பவம் தொடர்பில் பிரதான லொரியின் உரிமையாளர் இன்றைய தினம் மொரட்டுவை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். நான் வர்த்தகம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளேன். நான் கொண்டு வந்த பொருட்களை கடைகளுக்கு வழங்குவதற்காக லொரியை அங்கு நிறுத்தியிருந்தேன். திடீரென வீதியில் பட்டாசுகளை கொளுத்த ஆரம்பித்தனர். அதன் தீப்பிழம்புகள் என்னுடைய வாகனத்தில் விழுந்தன. அங்கிருந்த ஒருவர் தான் நீரை ஊற்றி அதனை அணைத்தார். சரி செய்து தருவதாக அங்கு அவர்கள் கூறினார்கள். அதன் பின்னர் அங்கிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்த யாரென்றோ தெரியாத ஒருவர் துரிதமாக நீரை ஊற்றி அதனை அணைத்தார். அந்த நேரத்தில் லொரியை எரித்ததோடு என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டனர். அதனை அடிப்படையாக வைத்து நான் முறைப்பாடு அளித்துள்ளேன். எனக்கு அச்சுறுத்தல் விடுத்த போது என்னுடைய கையடக்க தொலைபேசியில் நான் காணொலி ஒன்றை பதிவு செய்தேன். அதனையும் நான் போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பித்துள்ளேன். නොවෙන්න තමයි මේ ෆැමිලි ඉදිරිපත් කරන්නේ. මම මේ වෙලාවේ මට මේ තර්ජනය කරපු වෙලාවේ මගේ හෑන්ඩ්ෆෝන් එකේ මමත් වීඩියෝ කරා. ඒ වීඩියෝසුත් මං ගාව තියෙනවා. ඒවත් මම පොලිසියට දැන් ඉදිරිපත් කරා. මේ අය මේ ජයග්‍රහණය සැමරීම වෙනුවෙන් සම්පකාරයේ සිට ප්‍රධාන මාර්ගයේ ජනතාවගේ කිසිදු අවහිර கூட்டுறவு தேர்தல் ஒன்றை வெற்றி பெற்று பெருந்தெருவுக்கு வந்து மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை பற்றி சிந்திக்காமல் மிகப்பெரிய பட்டாசுகளை வைத்து வெடித்தனர். மக்கள் தொடர்பிலும் வாகனங்கள் தொடர்பிலும் சிந்திக்காமல் செயற்பட்டனர். இதில் வேறு ஒரு அரசியல் தேவை உள்ளது. செப்டம்பர் 21 மற்றும் நவம்பர் 14 ஆகிய தினங்களில் இந்நாட்டு மக்கள் இவ்வாறான பிழையான அரசியலையை தோற்கடித்தனர். அந்த குழுவினர் தான் கூட்டுறவு நடவடிக்கைகளை சீரழித்து அதற்குள் ஒளிந்திருந்து கூட்டுறவு அதிகாரிகளின் உதவியுடன் மிக மோசமான முறையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றனர். அந்த வெற்றியினூடாக அவர்களது பிழையான அரசியல் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினர். இதற்கெதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் சக்தி சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். මේ සම්පකාරයේ ඔවුන් ජයග්‍රහණය කළා. ඒ ජයග්‍රහණයේ ප්‍රතිඵලය තමයි ඔවුන් පෙන්වුවේ ඔවුන්ගේ වැරදි දේශපාලන සංස්කෘතිය අර දරුවාගේ වාහනේ විනාශ කළා. මීට එරෙහිව නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්න කියන බලකිරීම ජාතික ජනබලවේගයේ විදිහට අප ඉතාමත් ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. எவ்வாறெனினும் கூட்டுறவு சங்க தேர்தல் போன்ற சிறிய தேர்தலில் வெற்றி பெற்று இவ்வாறு நடந்து கொண்டமை தொடர்பில் அந்த குழுவினருக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற கட்சியில் ஒருபோதும் இவ்வாறான நடவடிக்கை இடம்பெறாது. ஆட்சியை பெற்றுக்கொண்டு அவ்வாறும் செய்யவில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கு நேற்றைய தினம் பைத்தியம் பிடித்ததை போல் விளையாடினார்கள். இதற்கு முந்தைய தினம் என்பிபி குழுவினர் தொடர்ச்சியாக இதனை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அது பாரிய வேலை திட்டமாகும். நேற்றைய தினம் முழு வீதியையும் நாசமாக்கியுள்ளனர். ඇවිල්ලා මේක කළා බලන්න එක අබමලට එනකො කාටවත් කරදරයක් කරාද මොකක්වත් කළා මේගොල්ලෝ රතිඤ්ඤ පත්තු කළා මේ මොනවාද මේ කරන්නේ ඒ වැරදි වැඩ කවුරු කරත් වැරදි වැඩ ජය සමරන්න කියන්නේ මොකද්ද මේ සම්පාකාර ඡන්දයක් කියලා මේ அவர்களின் படிப்பறிவற்ற தனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்பிபி அரசாங்கம் அமைத்து இப்படி எவரையாவது துன்புறுத்தினார்களா? இது யார் செய்தாலும் பிழையான விடயம். වෙනවා මේ පත්තු කරන්න එයාලා හරියට ජය සමරුවා නම්. නමුත් මේ මිනිස්සු ඒව දේවල් කරේ නෑනේ. නිකන් හරි ජනාධිපතිවරණේ තන් දෙදින්නා නම් ඒ මල මහුලක් වෙනවානේ. අනේ මන් දන්නේ